வெல்கம் டு கிராஃப்ட்ஸ் வேர்ல்ட். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து எம்ப்ராய்டரி ஸ்டிச் தான். ப்ரைடோட ஹேர் வந்து எப்படி பின்னுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்துக்கிறேன். அப்புறம் நீடில் வந்து நார்மல் நீடில் எடுத்துக்கிறேன். நீடிலோட ஐ வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் இதுக்கு ஹேருங்கிறனால ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி எடுத்திருக்கேன். கேர்ளோட இமேஜ் வந்து நான் போட்டு அதில் வந்து ஜரி த்ரெட் வச்சு சும்மா அவுட்லைன் மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபில் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது ஸ்டிச் கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ஹேருக்கு வந்து பேக் சைடு உள்ள மாதிரி தான் நம்ம பண்ணுறேன். ஹேர் இருக்க இடத்துல ஒரு சர்க்கிள் மாதிரி ஓவல் ஷேப் மாதிரி வரைஞ்சிட்டு அதில் சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன் த்ரெட்டு. இப்படி எடுத்து திருப்பி கொடுத்துட்டு ஃபுல்லாக இருக்கக்கூடாது, ஃபுல்லாக இழுக்காமல் இந்த இன்னொரு கை வச்சு நீங்கள் இந்த அளவுக்கு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அதே மாதிரி திருப்பி அகெயின் வெளியிலேருந்து எடுத்து திருப்பி கொடுத்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஓகேவா? இன்னொரு கையில் பிடிச்சிக்கோங்க. ஃபுல்லாக உள்ள இழுத்துறாதீங்க. இந்த அளவுக்கு கொடுக்கணும். ஏன்னா இதுதான் நம்ம ஹேரை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எடுத்து வெளியில் எடுத்து திருப்பி உள்ளே கொடுக்கும்போதுல ஃபுல் த்ரெட்டையும் உள்ள கீழே இழுத்துறாமல் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் லென்த் அளவுக்கு ஈவனான லென்த் அளவுக்கு கொஞ்சம் பிடிச்சி வச்சுக்கோங்க கையில். கீழே வந்து சிக்கு விழுந்துடாமல் பார்த்துக்கோங்க. ஒரு த்ரெட்டுக்கு இன்னொரு த்ரெட்டுக்கு சிக்கு விழுந்துடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ வரிசையாக அதே மாதிரி ஒட்டி ஒட்டி ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேவா? அப்படின்னா தான் நீங்கள் ஜடை பின்னும் போதில் வந்துட்டு உங்களுக்கு கேப் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா ஹேரில் கேப் தெரியும். இந்த மாதிரி கேப் தெரியறதுக்கு நம்ம இன்னொரு டிப் என்னென்னா, ஃபஸ்ட்டே நீங்கள் வந்துட்டு அந்த ஓவல் ஷேப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இந்த ஹேர் என்ன கலர் எடுத்துருக்கோமோ அதே கலர் வச்சு ஃபில் பண்ணிடணும் உள்ளக்க. அது வந்து ஃபஸ்ட்டே பண்ணிவிட்டு இந்த இப்போ நம்ம செஞ்ச ப்ரொசீஜர் செய்யணும். ஓகே, நான் வந்து இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஏன்னா ஏன் ஃபஸ்ட்டு பண்ணணும்னு சொல்கிறேன்னா, இப்போ இந்த வெளியில் நம்ம த்ரெட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ அதில் போய் நம்மளுக்கு வந்து டேமேஜ் ஆகிற சான்சஸ் இருக்கும். ஃபுல்லாக சிக்கிக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே இந்த ஓவல் ஷேப் ஃபுல்லாத்தையும் உள்ளக்க இந்த மாதிரி ஸ்டிச் இப்போ நான் போடுறேன் இல்லையா, அந்த ஸ்டிச்சை போட்டு நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவுட்டர் லைனில் இந்த ஜடைக்கு நம்ம யூஸ் பண்ணோமோ அந்த மாதிரி ஸ்டிச் போடணும். சும்மா நார்மலாக ரொம்ப ஒட்டி போடணுன்னு தேவையில்லை. கொஞ்சம் ரெண்டமாக கொஞ்சம் பக்கத்தில் போட்டுக்கோங்க. போட்டு ஏன்னா ஹேர் வந்து நம்ம பின்னும் போதில் கொஞ்சம் உங்களுக்கு உள்ளக்குள்ளே கிளாத்து தெரியாமல் இருக்கிறக்காண்டி தான் இந்த ஸ்டிச் உள்ளக்கு வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் முடிச்சு எப்படி போடணுன்னு தெரியும் இல்லையா? உள்ள த்ரெட்டை இழுத்துட்டு அடியில் லூப் வச்சுட்டு மேலேருந்து திருப்பி நீடில் அடியில் கொடுத்து ஒரு நீடில் ஒரு சுற்றி இழுத்துடணும். அடியில் ஒரு லூப் இருக்கா, அதை லூப்புக்குள்ளே கொடுத்து இழுத்துடணும். அவ்வளோதான், முடிச்சு விழுந்துடும். கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நல்லா ஹேரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியாது, உள்ளக்குள்ள கிளாத் வந்து தெரியாது. ஏன்னா நம்ம நல்லா உள்ளக்கு ஒரு ஸ்டிச் கொடுத்துருக்கோம். இப்போ கீழே வந்து ஈவனாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுதான் நம்மளுக்கு வந்து ஹேர் கிடச்சிருச்சு. இதை வச்சு நீங்கள் இப்போ என்னன்னாலும் பன் மாதிரியும் போட்டுக்கலாம், அந்த ஸ்டைலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ப்ரைட் மாதிரியே போடுறேன். ப்ரைடுக்கு போடுவாங்களா பின்னல், அந்த இதே நான் நார்மலாக செஞ்சு காட்டுறேன். எப்பயும் போல் நம்ம ஜடை பின்னல் இருக்கலாம், அந்த மாதிரியே ஜடை பின்னல் பின்னி இதுவும் ஒரு ஸ்டைலு. இது வந்து ஹூப் ஆர்ட்டுக்கு வந்து இந்த இது நிறையா யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு கீழே நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். இல்லைன்னா இதே கலரு த்ரெட்டை வச்சு நீங்கள் நாட் மாதிரியும் போட்டுக்கலாம். நான் ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி ஒரு த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு நாட் மாதிரி போட்டு, இது நம்மளோட விருப்பம் தான், இது எப்படினாலும் போட்டுக்கலாம். இல்லை ஃப்ரீ ஹேர் மாதிரி விட்டு அதை நீங்கள் சுருட்டி போட்டிங்கன்னா அது ஒரு பன் மாதிரி கொண்ட மாதிரி அந்த மாதிரியும் செய்யலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் நம்மளுக்கு. 2 முடிச்சு போட்டு அப்புறம் ரிப்பன் கட்டுற மாதிரி நான் கட்டியிருக்கேன். இவ்வளோதான். இதுதான் ப்ரைடோட அந்த ஹேரு. நீங்களும் என்னோட பேசிக் அண்ட் அட்வான்ஸ் உள்ள ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.
இது ரொம்ப ஈஸி தான், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே எக்ஸஸ் உள்ளது உங்களுக்கு வேணும்னா கட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு வந்து நீட்டாக வந்துருச்சு. 2-3 ஸ்டைல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பன் மாதிரி, இந்த பின்னல் மாதிரி, வேறு டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் மாதிரி. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.